ஸோ கைஸ் எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ்லாம் எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா 36 ரன்ஸ் வித்தியாசத்தில் தரமா ஆர்ஆர் பீட் பண்ணி ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? பேட்டிங் வைஸ் தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா 2 பேருக்கு கிரெடிட் கொடுத்தாங்க. முதல்ல ராகுல் திரிபாதி ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ், ஒன் டவுன்ல வந்தாரு. ஒன்ஸ் அகைன் 37 ஆஃப் 15 பால்ஸ், 5 பவுண்டரி 2 6. இந்த வே அவர் அஸ்வினை கவுண்டர் அட்டாக் பண்ணதுதான். ஏன்னா அஸ்வின் த்ரெட் கண்டிப்பா சேப்பாக்குல இருக்குங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா அதை எராடிகேட் பண்ணாரு. எப்படின்னா அவரை கவுண்டர் அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் அஸ்வின் பெருசா கை வரலன்னு தான் சொல்ல முடியும். ஒரு டைனி லிட்டில் வெரி யூஸ்ஃபுல் நாக் தான் அவர் விளையாடுனாருன்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு கேமியோ. அண்ட் அடுத்தது ஹென்ரி கிளாசன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு தாங்க சொல்ல முடியும். ஒரு ஃபைட்டிங் 50 ஆஃப் 34 பால்ஸ், பவுண்டரிலாம் இல்ல, ஹார்ட் ஒர்க்கிங் இன்னிங்ஸ். ஆனா 4 6 விட்டாரு. இந்த வே அவர் சஹல விளையாடுனது, சஹல் ஃபியூ டெலிவரிஸ் நல்லா போட்டாரு. பட் ஸ்டில் அவரோட அந்த ஒரு பால் ஃபுல் பால்காக அவர் வெயிட் பண்ணி, அதுவும் அவரோட ஆர்க்ல இருந்துச்சுன்னா அது பேக் ஃபுட்ல எக்ஸ்ட்ரா கவர்ல 6 அடிக்கிறதா இருக்கட்டும், பேக் ஃபுட்ல தூக்கி அங்க மிட் விக்கெட்ல 6 அடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க ஹென்ரி கிளாசன். மேபி லாஸ்ட் ஒரு 7 பால்ஸ் முன்னாடி அவுட் ஆயிட்டாரு. இருந்தாருன்னா உண்மையே ஸ்கோர் எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா திரிபாதி அண்ட் கிளாசன் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே கேம் சேஞ்சிங் மூமெண்ட் தான் எனக்கு ஃபீல். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.